ஹாய், குட் மார்னிங். மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். என் அடையாளம் என் தோற்றமில்லை அப்படின்றது தான் இன்றைக்கி பாட்காஸ்டோட டாபிக். இந்த பாட்காஸ்ட் அழகுக்கான அளவுகோல்கள் பற்றி நடந்த தமிழ் டாக் ஷோ மற்றும் ஆர்ஜே ஆனந்தியோட துப்பட்டா போடுங்க தோழிகளே புத்தக விமர்சனத்துக்குமான ஒரு தொடர்ச்சி. பல புத்தகங்களிலிருந்து நான் கற்றுக்கிட்ட சிந்தனைகளின் சேர்க்க தான் இந்த பாட்காஸ்ட். அந்த எழுத்தாளர்களுக்கு நன்றி. இந்த பாட்காஸ்ட் தங்களுடைய உண்மையான சக்திக்காக, ஆற்றலுக்காக இல்லாமல் தங்களை வெளிப்புற தோற்றத்தால் மெஷர் பண்ணப்பட்ட அனுபவம் உள்ள எல்லா பெண்களுக்காக, மேலும் தங்களோட வாழ்க்கையில் இருக்கும் பெண்களை, அதாவது அக்கா, தங்கை, மகள், மனைவி, தோழியை உண்மையாக மதிக்கணும், ஆதரிக்கணும்னு நினைக்கிற ஆண்களுக்காகவும். ஏன்னா பெண்களின் முன்னேற்றன்றது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நடுவிலான சண்டை இல்லை, அது நம்ம எல்லோரும் சேர்ந்து ஏற்றுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு. இன்றைக்கி நான் 4 சிம்பிள் வாக்கியங்களை கொண்டு ஆரம்பிக்கிறேன். நான் இதை விட அதிகம், இந்த முகத்தை விட அதிகம், இந்த உடலை விட அதிகம், நீங்கள் முதல் சில வினாடிகள் பார்க்குறத விட அதிகம். இப்போ ஒரு கேள்வி கேட்கலாமா? நீங்கள் ஒரு பெண்ணை பார்த்த உடனே முதல்ல என்ன கவனிக்கிறீங்க? அவளை அணிந்த உடையையா, முடியையா, ஸ்கின் டோனையா, இல்லை பாடி ஷேப்பையா? உண்மையை சொன்னால் நம்ம பலருக்கும் முதல்ல கண்ணில் படுவது தோற்றம்தான். அப்படின்னா இன்னொரு கேள்வி இருக்குது. முதல்ல தோற்றத்தை கவனிக்க நமக்கு கற்றுக் கொடுத்தது யார்? நம்ம சுற்றியுள்ள பழக்க வழக்கங்கள் நம்ம கண்களை ட்ரெயின் செய்து, சமூகம் நம்ம மனசை ப்ரோக்ராம் செய்து, வரலாறு முழுக்க ஒரு செய்தி மெதுவாக சொல்லப்பட்டுக்கிட்டே இருந்தது. பெண்ணின் மதிப்பு என்பது அவள் எப்படி தெரிகிறா என்பதை பொறுத்து தான் இருக்குது. எத்தியோப்பியாவில் இருக்கும் மூர்சி சமூகத்தில் பெண்கள் பெரிய உதரத்தட்டுகள் அணிஞ்சாங்க. அது அழகுன்னு சொல்லப்பட்டுச்சு. பின்னர் அது திருமண மதிப்போடு சேர்ந்து போச்சு. அவங்க நினச்ச அழகு மாதிரி அவள் இருந்தால் அவளுக்கு கிடைக்கிற மரியாதையும் வாய்ப்புகளும் அதிகம். அவளோட தோற்றம் தான் அவளோட எதிர்காலத்தையும் முடிவு பண்ணுச்சு. சைனாவில் சாங் டைனஸ்டி காலத்தில் சிறுமிகளோட கால்களை இறுக்கமாக கட்டி தாமரைக்கால் மாதிரி மாற்றினாங்க. அதாவது லோட்டஸ் ஃபீட் மாதிரி. எலும்பு உடஞ்சிச்சு, நடக்கிறதே வாழ்நாள் முழுக்க வலியாக மாறிச்சு. ஆனால் சின்ன கால் இருந்தால் தான் நாகரிகம், அழகு, விருப்பம்னு பாராட்டினாங்க. 19ஆம் நூற்றாண்டு ஐரோப்பாவில் குவீன் விக்டோரியா காலத்தில் பெண்கள் கோசெட் அப்படின்னு சொல்லப்படும் ஒரு ரொம்ப இறுக்கமான உடையை கட்டினாங்க. அது இடுப்பை சின்னதாக காட்டணும்னு கட்டுற உடை. அவ்வளவு டைட்டாக கட்டினாங்க. அதனால் மயங்கியெல்லாம் விழுந்தாங்க. மயக்கம் வரதே ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு. பலவீனமாக இருக்கிறதையே மென்மென்னு புகழ்ந்தாங்க. மெத்தனமாக, அமைதியாக, யாரையாவது சார்ந்து இருக்கிறதே பெண்ணின் குணம்னு ஆயிடுச்சு. அதை ஃபெமினிஸ்டிக்னு சொன்னாங்க. அந்த மென்மேன்னு சொல்லப்பட்ட குணங்களே பெண்ணின் வலிமையையும் சுயநிலையையும் கட்டுப்படுத்த ஒரு காரணமாக பயன்படுத்தப்பட்டுச்சு. இந்தியாவின் சில பகுதிகளில் தேவதாசி முறையில் அழகான சிறுமிகள் கோயில்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டாங்க. அது பக்தின்ற பெயரில் ஆரம்பிச்சது. ஆனால் சில இடங்களில் அது கட்டுப்பாடாக மாறுச்சு. பின்னர் அது செல்வந்தர்களுக்கும் அதிகாரம் உள்ளவர்களுக்கும் சேவை செய்ய வேண்டிய நிலையாக மாறிடுச்சு. அதாவது புனித மரபு மெதுவாக சுரண்டலாக மாறுச்சு. அமைதி நல்ல குணம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. கீழ்ப்படிதல் ஒழுக்கம் அப்படின்னு புகழப்பட்டுச்சு. நாடு மாறினாலும் காலம் மாறினாலும் பழக்கம் மட்டும் மாறலை. பெண்களை எல்லா காலத்திலும் சங்கிலியால் கட்டலை, பாராட்டுகளால் தான் கட்டினாங்க. அமைதியாயிரு, அதான் அழகுன்னு சொன்னாங்க. தியாகம் பண்ணு, அதான் நல்ல பெண்ணின் அடையாளம்னு சொன்னாங்க. கீழ்ப்படி, அதான் மரியாதைன்னு நம்ப வச்சாங்க. கட்டுப்பாடை பாதுகாப்புன்னு பெயர் மாற்றினா, பலவீனத்தை மென்மேன்னு புகழ்ந்தா தவறான சமநிலையும் சரிதான் போல தோணும். அதுக்கப்புறம் ஒத்துக்கிறதே குணம் மாதிரி மாறிடும். இப்போ நம்ம காலத்துக்கு வரலாம். இப்போ யாரும் காலை கட்டுறதில்ல, அவ்வளவு இறுக்கமான உடையை கட்ட வைக்கிறதும் இல்லை. ஆனால் அழுத்தம் போய்விடலை, அது வடிவம் மாதிரி வந்திருக்குது. அழகு சார்ந்த பொருட்கள் விற்பனை செய்யும் உலகம் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்குது. இது போதலைன்னு யாரும் நேராக சொல்ல மாட்டாங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் மாறினா நல்லா இருக்கும் என்று மெதுவாக சொல்லுவாங்க. சிகப்பழகு கிரீம்கள் பல வருடங்களாக வெள்ளை நிறம் இருந்தால் தான் வாழ்க்கை முன்னேறும்னு மெதுவாக நம்ப வச்சுது. 1950களில் யுனைடெட் ஸ்டேட்ஸில்
எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கும் இல்லத்தரசியை சரியான இல்லத்தரசியாக விளம்பரங்கள் பெரிய அளவில் காட்டின. இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் சிலர் வந்து இது என் வாழ்க்கையே மாற்றிருச்சு, நீங்களும் இதை ட்ரை பண்ணணும்னு சொல்கிறாங்க. காலம் மாறுச்சு, ஆனால் மெசேஜின் உள்நோக்கம் மட்டும் அதே தான். தன்னை அழகுபடுத்திக்கிறது, கான்ஃபிடென்ஸ் கொடுக்குதுன்னு சொல்ல வைக்கிறதுக்கு பின்னால் வர்த்தகம் இருக்குது, திருத்தப்பட்ட படங்கள் இருக்குது, மனதை கவரும் யுக்திகள் இருக்குது. அதனால் பாராட்டு பொருளாக மாறுது, நம்பிக்கை விற்பனையாக மாறுது, பாதுகாப்பின்மை லாபமாக மாறுது. அப்படின்னா ஒரு கேள்வி, பெண்கள் சக்தி வாய்ந்தவர்களாக வளர வேண்டிய இடத்துல அழகாக இருக்கவே கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்களா? அழகை மறுக்க நான் சொல்லலை. அழகு ஒரு கலை, அலங்காரம் ஒரு வெளிப்பாடு. தன்னை கவனித்துக் கொள்வது ஒரு மகிழ்ச்சி. ஆனால் தோற்றம் மட்டும்தான் ஒரே அளவுகோலாக இருக்கக்கூடாது. சமத்துவம் என்பது அலங்காரம் இல்லை, அணியக்கூடிய ஆடை அல்ல, அது உருவாக்கப்பட வேண்டிய நிலை. கல்வியில், பொருளாதார சுயநிலையில், திறமைகளில், தலைமைத்துவத்தில், தனியாக யோசிக்கும் தைரியத்தில். இயற்கை பெண்களை பலவீனமாக படைக்கலை, தாங்கும் சக்தி கொடுத்துருக்கு, அறிவு கொடுத்துருக்கு, உணர்ச்சி ஆழம் கொடுத்துருக்கு, உயிர் உருவாக்கும் வல்லமை கொடுத்துருக்கு. ஆனால் அந்த வலிமை ஒரு கட்டத்தில் தோற்றத்தின் பக்கம் திருப்பப்பட்டது. அதையும் நம்ம இயல்பாக ஏற்றுக்கிட்டோம். இந்த மகளிர் தினத்தில் ஒரு சின்ன மாற்றம் போதும். கண்ணாடியில் இல்லாமல் உங்கள் மனசுக்குள்ளே உங்களை பாருங்கள். இந்த குறை உணர்வு உண்மையிலேயே என்னுடையதா அல்லது சமூகம் கொடுத்ததான்னு உங்களையே கேளுங்க. தன்னம்பிக்கை திறமையிலேருந்து வரட்டும், மரியாதை செயலிலிருந்து வரட்டும், அடையாளம் உள்ளிருந்து வரட்டும். நீங்கள் பொய்யான பாராட்டுகளுக்காக பிறக்கலை, நீங்கள் தடுக்க முடியாத சக்தியாக இருக்க பிறந்தவங்க. நான் இதை விட அதிகம், என் அடையாளம் என் தோற்றம் இல்லை என்ற நிலையை நோக்கி நகர்வோம். மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங். ஹாவ் அ கிரேட் டே.